ஹாய் ஹலோ வணக்கம். டிஜிட்டல் விவசாயம் யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் கௌதம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடுங்களை எப்படி குளிர்காலம் மழை காலத்திலேருந்து ஆடுங்களையும் குட்டிங்களையும் எப்படி நம்ம பராமரிக்கிறோன்னு இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கு மேலே தான் கரெக்டாக சூரியன் வெயில் வந்த பிறகு தான் ஆடுங்கள் எல்லாமே வெளியே பற்றி விட்டு வெளியே விடுவோம். அது வேறு பார்த்தீங்கன்னா ரூம் உள்ளே நல்லா படுதா கட்டி தார்பாயெல்லாம் கட்டி சுற்றி குளிர்லாம் உள்ளே போகாத அளவுக்கு நாங்கள் மூடி வச்சு தான் ஆடுங்களை உள்ளே விடுறது. ஏன் அப்படி நம்ம விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளிர் அதிகமாக உள்ளே வந்துச்சுன்னா ஆடுங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆடுங்களுக்கு வரும். சரியான தீவனம் திங்காது, தண்ணி குடிக்காது, அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரூமில் மூடி வச்சு படுதாலாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம ஆடுங்களை பார்த்தாலே நல்லா தெளிவாக இருக்கும். ஏதோ ஒரு சளியோ, காய்ச்சலோ, இருமலோ, அந்த மாதிரி செருமல் அந்த மாதிரி பிரச்சனை எந்த ஆடுங்களுக்குமே இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியமான லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8:03 இந்த டயத்தில் தான் நம்ம ஆடுங்களையே திறந்து விட்டோம். குட்டிங்க பார்த்தீங்கன்னா இளங்குட்டிகளை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு உள்ளே தான் நம்ம குட்டிங்களை மூடுறது. அதாவது தகர டின்னில் கீழே நம்ம நாட்டு சாக்கு, கோணி சாக்கு விரித்து அது உள்ளே தான் நம்ம இளங்குட்டியில் நைட்டு மூடி வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் காலையில் ஒரு ஆடுங்கள்லாம் 8 மணிக்கு மேலே திறந்து விட்ட பிறகு தான் ஆடுங்களுக்கு பால் கொடுக்கறது. மேக்சிமம் ஆடுங்களை பொறுத்தளவு நம்ம குளிர்காலம் மழை காலத்தில் ஈனாதபடி நம்ம ஆடுங்களை மேட்டிங் பண்ணணும். நாங்களும் எப்படி தான் முடிஞ்ச அளவு பண்ணாலும் கூட நம்ம மேய்ச்சலுக்கு போகிறதுனால அங்கே இருக்கிற கிடாயில் மேட்டிங் ஆகி நம்ம இந்த சமயத்தில் ஒரு 2 ஆடு ஈன்றுச்சு. இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா ஆடுகளும் ஈன்றதுனால குட்டி ஓரளவுக்கு வந்துருச்சு. கரெக்டாக குளிர்காலத்தில் குட்டி ஈண்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. குளிரில் குட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிரும். இப்போ நாங்கள் இதை பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பக்குவமாக வீட்டுக்குள்ளே போட்டு மூடி ரொம்ப இதாக பார்க்குறதுனால தான் குட்டி இந்த சைனிங் வலுவலுப்போடு நம்ம குட்டிங்களாம் இருக்குது. முடிஞ்ச அளவு குளிர்காலத்தில் ஈன்ற மாதிரி நம்ம குட்டிங்களை ஆடுங்களை மேட்டிங் பண்ண வேண்டாம். இப்போ குட்டிங்களை பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு நல்லா பால் குடிக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன் நம்ம இந்த அளவுக்கு இந்த சமயத்தில் பால் இருக்குன்னா, இந்த குளிர்காலம் மழை காலத்தில் இவ்வளோ பால் இருக்குதுன்னா நம்ம அந்த அளவுக்கு தீவனம் கொடுத்து நம்ம ஆடுங்களை வளர்க்குறோம். ரொம்ப மெலிவாகவும் இல்லாமல் நல்ல ஒரு தீவனம் கொடுத்து நல்ல மேய்ச்சலுக்கு போயிட்டு காலையில் நல்லா ராத்திரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீவனம், அடர் தீவனம், பசுந்தீவனம் நல்லா கொடுத்துக்கிறனால தான் ஆடுக்கு இவ்வளோ பால். இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டிலாம் நல்லா ஊறி இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா மினுமினுப்போட குட்டிங்க நல்லா இருக்குனாலே பார்த்திங்கனாலே தெரியும். அது பார்த்திங்கன்னா கன்னியாடு தான் எல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடியாடு மேட்டிங் பண்ணதுனால 2 கரும்போர் குட்டி போட்டிருக்கு. இந்த ஆடு பார்த்திங்கன்னா 3 பொட்டைக்குட்டி போட்டுச்சு. ஒரு பொட்டைக்குட்டி மழை காலத்தில் வேண்டாம்னு நம்ம கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நைட்டு மூடி இருந்த நாட்டு சாக்கு நம்ம அப்பப்போக்கு அலசி போட்டுடுறது. அலசி போட்டு அடுத்து வேறு சாக்கு போட்டு அடுத்து குட்டிங்களை மூடி வச்சிடுறது. இது மாதிரி நம்ம பார்த்தா மட்டும்தான் குட்டிங்க இந்த அளவுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு நம்ம என்ன தான் பேணி பார்த்தாலும் ஒரு குட்டி பார்த்திங்கன்னா நம்ம நுனி மேய்ச்சல் மேய்கிறதுனால, பனிப்புல் மேய்கிறதுனால குட்டி கழிச்சல் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா கழிச்சல் மருந்து நம்ம ஊற்றுறோம். உடனே நம்ம ஆடுங்களுக்கு கழிச்சலோ, சளியோ, காய்ச்சலோ எது இருக்குன்னாலும் நம்ம டக்குன்னு உடனே பார்த்துடணும். 1 நாள் 2 நாள் போகுதுன்னு விடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நம்ம குட்டிக்கு இளங்குட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டதுனால குட்டி இது மருந்து ஊற்றுறோம். கழியுது, பால் மாதிரி திரஞ்சு கழியுது. நம்ம எப்படி தான் தகரத்தில் டின்னில் சாக்கில் போட்டு மூடினாலும் கூட ஆட்டுக்கு பாலுக்கு திறந்து விடும் போது ஒரு 1/2 மணி நேரம் அதோட காலாட திரியணும்னு விடுவான். அப்போ திரியும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றது. இது பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கு இப்போ தான் கொலை கட்டி பழக்கிறதுனால அரிசி கொலை கட்டி இருக்கும் இளங்குட்டிகளுக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கு பெரும்பாலும் எல்லோரும் கொடுக்குற ஒரே வாட்ரு பார்த்திங்கன்னா தண்ணி, ஒரு கஞ்சி தண்ணி தான் எல்லாருமே கொடுப்பாங்க. பழைய கஞ்சியோ இல்லை தவிடு பின்னாக்கு போட்டோ தான் நம்ம தண்ணிக்கெல்லாம் விடுவோம். நம்மளே அப்படி தான் விட்டோம். இப்போ நம்ம எப்படி விடுறோன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் சரியான தண்ணி குடிக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அரிசியை நல்லா மாவாக அரைச்சி ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சி அந்த தண்ணியை தான் நம்ம கூழ் மாதிரி காய்ச்சி, அரிசியை நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி கொஞ்சம் வெதுப்பாக நம்ம ஆடுங்களுக்கு வைக்கிறோம். கூழ் பதத்தில் வைக்கிறோம். அப்படி குடித்தா மட்டும்தான் நல்லா ஆடுங்க நல்லா ஆரோக்கியமாக குடிக்கி ஆடு நல்ல தெளிவோடு இருக்குது. இந்த மழை குளிர்காலத்தில் தண்ணி குடிக்கிறதா பெரிய பிரச்சனை. அதான் சொல்கிறேன் நான், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடுங்களுக்கு பருவம் பார்த்தோம்னா நம்ம ஆடுங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செல்லக்குட்டிங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன் தான், ஆடுங்களை பொறுத்தளவு எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அவ்வளோக்கு நம்ம ஆடுங்க தெளிவாக இருக்கும். இந்த மேனியோட பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில்
கெடா குட்டிகளாக வளர்க்குறது பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டிலேயே வச்சு அகத்திக்குலையோ மல்பெரியோ அந்த மாதிரி நல்லா அடர் தீவனம் கொடுத்து நல்லா வீட்டில் நல்லா அதிகமான இடம் கொடுத்து நல்லா குட்டிங்களை வலுவலுப்பாக வளர்ப்பாங்க. குட்டி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த தாயாடுங்களை வச்சு வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போய் தான் மேக்ஸிமம், அதாவது 90% மேய்ச்சலுக்கு போய் தான் ஆடுங்களை வளர்க்குறதுனால கொஞ்சம் மெலிவாக இருக்கும். நம்ம அதையும் நல்லா பார்த்துக்குறோம். ஆடுங்களை எந்த மாதிரி தீவனம்லாம் கொடுத்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கோழிங்கெல்லாமும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா கோழி ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. ஒரு காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கோழி ஒரு 70, 80, 100 உருப்படி வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்துச்சு. இப்போ கோழிக்கு என்ன தீவனம் கொடுக்குறோன்னா மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, நெல் இந்த மாதிரி 4 தீவனத்தை தான் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து நம்ம கோழிங்களுக்கு போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோழிங்களுக்கு என்ன மாதிரி இறை போட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த 4 இறையும் நல்லா நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நம்ம ஒரு உருண்டை பதத்தில் பிணைஞ்சி நம்ம சத்து மாவு மாதிரி கோழிங்களுக்கு போடுவோம். அதிகமான கோழிங்கள் இருக்கிறனால. இப்போ அதிகம் கம்மியான கோழி இருக்கிறனால கொஞ்சமாக நம்ம போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 1 இயர் முன்னாடி எடுத்த வீடியோ இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா. அப்போ நம்ம கோழியெல்லாம் நம்ம வீட்டில் எவ்வளோ கோழி இருந்ததை நம்ம பார்க்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 3/4 கோழி தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் தெரியாது. பாதி கோழிங்கெல்லாம் வேறு இடத்துல இருக்குது. பார்த்திங்கன்னா காலையில் மேய்ச்சல் போயிட்டு வந்துடுச்சு ஆடுங்கள்லாமும். மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தோம். காலையில் நேரம் அதிகமான மேய்ச்சல் மேயாததுனால பனி இருக்கிறனால நம்ம லேட்டாக தான் பார்த்தோம். ஒரு 10 மணிக்கு மேலே தான் மேய்ச்சலுக்கே போகும். போயிட்டு ஒரு 11 மணி 11:30 கூடுனா 12 மணிக்குள்ளே மேய்ச்சல் போயிட்டு வீடுக்கு வந்துடும். காலையில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மேய்ச்சல் மேயாது அந்த வெயில்னால். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு காலையில் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து நம்ம ஆடுங்களுக்கு இந்த தீவனம் கொடுக்குறோம். என்ன இப்போதைக்கு கொடுக்குறோன்னா அகத்திக்குலை கொடுப்போம். ஒரு நாள் பட்டுப்பூச்சி தலை கொடுப்போம். இந்த 2 தலை தான் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி காலையில் நேரம் நம்ம மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் கடலைக்கொடி போட்டிருந்தோம். அந்த கடலைக்கொடி பார்த்திங்கன்னா போகிற கடலையெல்லாம் பிடுங்கி நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போர் போட்டு நல்லா காய வச்சுருக்கோம். நல்லா காய போட்டு ஆடுங்களுக்கு கோடை நேரத்தில் தீவனத்துக்கு. இது பார்த்திங்கன்னா சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. ஆடுங்க எல்லாமும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து சாயங்கால நேரத்துக்கு அடர் தீவனம் கொடுக்குறோம். இந்த அடர் தீவனத்தில் நம்ம என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, பருத்தி விதை, கொஞ்சமாக பிண்ணாக்கு, அதாவது கடலை பிண்ணாக்கு நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா தாயாடுங்களுக்கு ஒரு வேளை தான் நம்ம தீவனமாக கொடுக்குறோம். ஹெல்த்தியாக கொடுக்குறோங்கிறதுக்காக இப்படி கொடுக்கோம். பிண்ணாக்கு வந்து தாயாடுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் நம்ம கொடுக்குறோன்னா இப்போ நம்ம ஆடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 2 மாதம் 3 மாதம் இப்போ ஈண்ட ஆடுகளாமல் குட்டி ஆடுகளாக இருக்குது. அதனால் பால் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோடை காலம்னா பிரச்சனை இல்லை. அந்த மழை காலம் குளிர்காலத்தில் அதிக அளவில் பால் பிரச்சனை இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பிண்ணாக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறதுனால கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அடர் தீவனத்தை வந்து கொடுக்குறோம். இப்போ கெடா குட்டிகளாம் நம்ம வளர்த்தோம்னா காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், 2 டைம் பார்த்திங்கன்னா அடர் தீவனம் போடுவோம். நம்ம தாயாடுங்களாக வளர்க்குறதுனால 2 டைம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து நைட்டு ஒரு தடவை மட்டும்தான் நம்ம அடர் தீவனம் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.